வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2900 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2960 வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 2980 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2920 மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். ஆனால் லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா 2920 மறுபடியும் டெஸ்டிங் நடந்திருக்கு. ஆனால் அதை உடைச்சிட்டு மார்க்கெட் அடுத்த இடமான 2960 பக்கமாக போனோன்னா ஓரளவு முதல்ல சரிவை சந்தித்தாலும் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் தொடர்ந்து 2960 மேலேயே நின்று க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய டைரக்ஷன் தெரியாமல் ஒரு குழப்பமான இடத்துலையே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை 2920 கீழேயே க்ளோசிங்கோ ஏதோ இருந்திருந்தால் நம்ம இன்னும் உறுதியாக சொல்லியிருக்கலாம் மார்க்கெட் கீழே தான் வரும்ன்ட்டு. ஆனால் திருப்பியும் மார்க்கெட் நடு இலையான 2960 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட 2960 பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இந்த இடத்துல இரண்டு பக்கமும் நம்ம ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சில பல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி முழுமையாக எதுவும் நடக்க மாட்டேங்குது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்ற நம்பிக்கையில் நம்ம செல்லிங்க்கு சாதகமாக இருக்கலாம். எது வரைக்கும்னா 3010 வரைக்கும். 3010க்கு மேலே மார்க்கெட் தொடர்ந்து நிற்கிற சமயத்தில் நீங்கள் பையிங்க்கு சாதகமாக செல் பொசிஷனை கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு 2960க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த முறை இன்றைக்கி இரண்டு பக்கமே நம்ம மார்க்கெட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த மாதிரி செய்கிறது கிடையாது. மார்க்கெட் ரொம்ப சைட்வேயாக ட்ரேட் ஆகிற நேரத்தில் ஒரு பிரேக் அவுட்டையோ பிரேக் டவுனையோ இரண்டு பக்கமே ட்ரேட் பண்ணி முயற்சி செய்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.